டச்னா நல்ல தொடுதல், பேட் டச்னா சரி. இப்போ நம்மளுடைய உடம்ப நம்ம மட்டும்தான் பார்த்துக்கணும், நம்மளுக்கு மட்டும்தான் அது சொந்தம் சரியா. மற்றவங்களை யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொட விடக்கூடாது சரியா. ஏன் தொட விடக்கூடாது? கெட்டவங்கன்னு கிடையாது, சில பேர் நம்மள மிஸ்யூஸ் பண்ணுவாங்க சரியா. ஸோ நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நம்மள தொடுறது குட் டச்சா பேட் டச்சா? சரி, இந்த குட் டச் பேட் டச் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் வேணுமா, பாய்ஸுக்கு வேணாவா? இல்லை பாய்ஸ்க்கு மட்டும்தான் வேணுமா, கேர்ள்ஸுக்கு வேணாவா? ரெண்டு பேருக்குமே தான் வேணும். குட் டச்சோடைய அவேர்னஸ், பேட் டச்சோடைய அவேர்னஸ் வேணும் சரியா. ரெண்டு பேரும் கேர்ள்ஸும் பாய்ஸ் ஆர் ஈக்குவல் சரியா. நான் பாய்ஸ் வந்து பெரியவங்க, கேர்ள்ஸ் சின்னவங்க அப்படிலாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் என்னது ஓகேவா. இப்போ பாருங்க, குட் டச்னா அம்மா அப்பா நம்மள தொடுறது வந்து என்னது குட் டச். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போ தலையில எப்படி பண்றது, மம்மி டாடி கிராண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஓகேவா. இப்படி கிள்றது, இப்படி கிள்றது, நான் ஹக் பண்றது, ஷேக்கன் பண்றது, இதெல்லாம் என்னது குட் டச். சரி சரிங்களா, பாத்தியா குட் டச் இதெல்லாம். சரி, இப்போ பேட் டச்னா என்னது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. பேட் டச்னா தெரியாதவங்க வந்து தெரியாதவங்க நம்மள வந்து எப்படி சொல்லுவாங்க. இப்போ பட்டாக்ஸ் எது இதெல்லாம் பிரைவேட் பார்ட்ஸ், செஸ்ட், லிப்ஸ், அப்புறம் ரெண்டு கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி, அப்புறம் பட்டாக்ஸ், இது நாலு என்னது பிரைவேட் பார்ட்ஸ். இந்த 4 பிரைவேட் பார்ட்ஸையும் நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது, யாரும் நம்மள தொட அலோ பண்ணக்கூடாது சரியா. அப்படி நம்ம உங்களை தொடும் போது நீங்க என்ன சொல்லணும், நோ டோன்ட் டச். அவங்கள என்ன சொல்லணும், சரி. அப்படி மீறியும் உங்களை தொடுறாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், கத்தணும். வெரி குட் சரியா. சரி, கத்திட்டு நீங்க அந்த இடத்த விட்டு என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த இடம் ரன் பண்ணணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. சரி, ஓடிடுறீங்க இல்லையா. ஓடி போயிட்டு அடுத்து நீங்க என்ன ஸ்டெப் எடுப்பீங்க, சரி. அப்பா இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு போறீங்க, உங்க மம்மி வீட்ல இல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க, ஓகே. அப்பா இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா இல்லைன்னா இப்போ அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே இல்லை, அப்ப என்ன பண்ணுவீங்க, தாத்தா பாட்டி டீச்சர் இவங்கிட்ட எல்லாம் சொல்லணும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து இவங்களை தவிர எனக்கு ரொம்ப இவங்க க்ளோஸ், இவங்க கிட்ட இருந்தா நான் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்றவங்க கிட்டயும் நீங்க போயிட்டு என்ன சொல்லலாம். அழவோ ஐயோ அவங்கள நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அழக்கூடாது, ஐயோ சொன்னா நமக்கு அசிங்கம்ட்டு பயப்படக்கூடாது. ஏன்னா அங்க வந்து நம்ம மேல எந்த தப்புமே கிடையாது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், தைரியமா போயிட்டு சொல்லலாம். யார் நம்ம கிட்ட வந்து இந்த போன்ல பிக்சர்ஸ்லாம் காட்டுறது இந்த மாதிரிலாம் அபியூஸ் பண்ணா அவங்க மேலதான் தப்பு. ஸோ நம்ம மேல தப்பு கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம், போல்டா போயிட்டு சொல்லலாம். ஓகேவா, புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ பிரைவேட் பார்ட்ஸ்னா என்னென்ன சொல்லி கொடுத்தேன், லிப்ஸை வந்து இந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் என்னது பேட் டச் சரியா. நம்ம மொபைல்ல போட்டோ காட்டி ஏதோ அசிங்கமான பிக்சர் காட்டி பாருன்னு கட்டாயப்படுத்தி அடிக்கிறது, இதெல்லாம் என்னது பேட் டச். அந்த டைம்க்கு நீங்க என்ன சொல்லணும், அங்கேருந்து ரிலீவ் ஆயிடும். அப்புறம் செஸ்ட்ல இப்படி பண்றது, இது பேட் டச். பிரைவேட் பார்ட்ல அடிக்கிறது கிள்றது, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் வந்து உனக்கு ஷேக்கன் கொடுக்குறாங்க, ஹாய், இது குட் டச்சா பேட் டச்சா? இப்போ நானும் தெரியாதவங்க ஓகேவா. இப்போ இவங்களுக்கு வந்து நான் ஒரு ஷேக்கன் மாதிரி கொடுக்க போறேன். இப்போ கையை பிடிச்சி ஏதோ ஒரு இந்த மாதிரி பண்றாங்க, இது குட் டச். மிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஷேக்கன் கொடுத்தாலே குட் டச் தான். ஆனா வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து என்ன டச், பேட் டச். உங்களுக்கு ஃபீல் ஆகும் இவங்க வந்து தப்பானவங்க அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு வந்துச்சுனாலே உடனே நீங்க என்ன பண்ணணும், கையை உதறி விட்டுட்டு அங்கிருந்து ரிலீவ் ஆகிடணும். ஓகேவா, புரியுதா?